தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். விவசாயிகளும் உரமானியம் வழங்குவதற்கு தாமதமாகியதற்கான காரணத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் ஜனாதிபதி குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். சிறுபோகத்துக்கான உரமானியத்துக்காக முழுமையாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் விவசாய மேம்பாட்டு திணைக்களம் தேவையான ஆவணங்களை தயாரிக்க தவறியதால் சிறிது தாமதம் ஏற்பட்டதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கு வலுவான அரசு சேவை அவசியம் என ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 28 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 330 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் 120 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கென தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என அரசு மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் போவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கெகிராவை போலீசார் தெரிவித்துள்ளனர். தமுளையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த லொரியொன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளோட்டுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அனுராதபுரம் மரதன் கடவுள பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஆவார். ஸ்ரீ தலதா வழிபாடு காரணமாக விடுமுறை வழங்கப்பட்டிருந்த கண்டி நகரிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பாடசாலைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என மத்திய மாகாண பிரதம செயலாளர் அறிவித்துள்ளார். அத்துடன் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு வசதிகளை வழங்கும் மேலும் 37 பாடசாலைகள் செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் செயலாளர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் பொழுது போதைப் பொருட்களுடன் 277 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 86 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 112 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 73 பேரும், கஞ்சா செடிகளுடன் 6 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போரின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து நிலங்களையும் விடுவித்து அவற்றை பொதுமக்களிடம் திருப்பி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். போரின் போது அளிக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் ஆதரவளிக்கும் மற்றும் மோதலில் மூடப்பட்ட கிளிநொச்சியின் பிரதான வீதிகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். பல பகுதிகளில் வெப்பநிலை இன்று கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நேற்று மாலை அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த முன்னறிவித்தலை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை, ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் குருநாகல் மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெப்பச்சூட்டல், அதாவது மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பொலனறுவை அரளகங்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெகுலுவெல பிரதேசத்தில் உள்ள வயல்வெளியொன்றில் மின்னல் தாக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு அரளகங்வில கெகுலுவெல பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய வயோதிபரே உயிரிழந்துள்ளார். உடனடியாக சிகிச்சைக்காக அரளகங்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த வயோதிபரின் சடலம் அரளகங்வில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பில்
கொழும்பின் புறநகர் பகுதியான கிரிபத் கொட நகரில் நபர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் பரவிய தாக்குதல் காணொளி தொடர்பில் 2 சந்தேக நபர்களை கிரிபத் கொட போலீசார் கைது செய்துள்ளனர். பெண்ணொருவர் தொடர்பில் ஏற்பட்ட மோதல் காரணமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்கப்பட்ட நபரும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கிரிபத் கொட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கிரிபத் கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் 1,50,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இம்மாதத்தின் கடந்த 4 வாரங்களில் மட்டும் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. அதன்படி இந்தியாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மேலும் பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்தும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் நுவரெலியா, கந்தப்பளை, ஹை ஃபாரஸ்ட் இலக்கம் 3 பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட வெள்ள நீரினால் பிரதான வீதிகள் மற்றும் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் கடந்த சில தினங்களாகவே பிற்பகல் நேரத்தில் பெய்து வரும் மழை காரணமாக கந்தப்பளை, ஹை ஃபாரஸ்ட் இலக்கம் 3 பகுதியில் தாழ்நில பகுதிகளில் மழைநீர் தேங்கி காணப்பட்ட போதிலும் நேற்று பெய்த மழை காரணமாக தாழ்நிலை பிரதேசங்களில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பெரும் அவஸ்தைப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று லொரியுடன் மோதிய விபத்தில் போலீஸ் அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் லொரியுடன் மோதியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரத்திலிருந்து வவுனியாவில் உள்ள ஒரு கிடங்கிற்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற லொரி பிரதான வீதியிலிருந்து சாலைக்கு அருகில் அமைந்துள்ள கிடங்கிற்கு திரும்பும் போது எதிர் திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இந்நிலையில் வவுனியா போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் 14 வயது சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்திய செய்த 3 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கையானது வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சிறுமி நீண்ட காலமாக இவ்வாறு தவறான முறைக்குட்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்படி பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.